ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஒரு பேசிக்கான மெனு டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஆங்குலரோட லைஃப் சைக்கிள் குக்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம முந்தின வீடியோவில் பண்ண பேசிக்கான மெனுஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஆங்குலர் ரவுட்டிங்கை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆங்குலர் ரவுட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மேக்ஸிமம் விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வர்ற வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்ண மெனு. நம்ம app.component.tsல ஆப் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அந்த காம்பனண்ட்டை நம்ம ஷேர்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே காம்பனண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு காம்பனண்ட்டை தனியாகவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த காம்பனண்ட்டோட ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இன்னொரு செப்பரேட் காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக அந்த ஹெச்ரெஃபே இருக்குது. அண்ட் நம்ம பேரண்ட் காம்பனண்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு அரே க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே தான் மொத்த ரவுட்ஸையும் நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணியிருந்தோம். இதோட வேல்யூஸை HTMLல நம்ம ஒன்றா இந்த மாதிரி நம்மளோட சைட் பார் ஐட்டமை கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணியிருந்தோம். அப்படி தான் நமக்கு இந்த ஹோம், நோட்ஸ், ட்ராஷ் இந்த 3 ஐட்டமும் அங்கே விசிபிளாக இருக்குது. இந்த பாத் நம்ம டம்மியாக தான் செட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பாத்தை ரியலாக செட் பண்ணுறதுக்கு தான் ஆங்குலர் ரவுட்டிங் அப்படின்ற கான்செப்டை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட மெயின் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, app.component.ts, அந்த காம்பனண்ட்டில் இருந்தால் எல்லா காம்பனண்ட்ஸையும் நம்ம கால் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே app.router.ts அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சைட் பாரையும் நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்குலர் ரவுட்டிங்க்கு எதுக்கு போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரியும் ஆங்குலர் அப்படின்றது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதாவது நம்ம அப்ளிகேஷனை ஒன்ஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம் URL அப்படின்னா அதுக்கப்புறம் URL சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயே தான் ரவுட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம URL சேஞ்ச் பண்ணல, URL சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு மிமிக் பண்ணுறோம். ஆனால் நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம அப்ளிகேஷனுக்கான என்டையர் கோட் டவுன்லோட் ஆகிடும். இது இன்னும் வேறு விதமாக ஆப்டிமைஸ் பண்ணவும் முடியும். பட் இனிஷியல் செட்டப்பில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு அரே ஆஃப் ரவுட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரவுட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். அந்த ரவுட்டுக்கு எந்த காம்பனண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத அங்கேயே நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு ரவுட்டுக்குள்ளே சைல்ட் ரவுட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, ரவுட்லேயே பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் கூட கிரியேட் ஆகிற இந்த ஃபைலில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாகவே ஒரு எம்டி அரே கிரியேட் ஆகி தான் இருக்குது. இதோட டைப் பார்த்தோம்னா ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலரே நமக்கு தர்றது தான். அதனால தான் நம்ம ஆங்குலரோட லைப்ரரியிலேருந்து அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு ரவுட் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கொடுக்க முடியிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் இப்போதைக்கு நமக்கு வேண்டியது பாத் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இதோட டைப் ஒரு ஸ்ட்ரிங். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாத் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் எம்டியாக விடுறேன். கமா கொடுத்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு எந்த காம்பனண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இங்கே பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஆப்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. மற்றபடி சைட் பாருக்காக நம்ம காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேஜஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான காம்பனண்ட்ஸ் நம்ம எதுவும் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணல. சின்ன சின்ன விஷயங்களை காமிக்கிறதுக்காக தான் காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேஜஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுக்குறேன். அந்த பாத்து வரைக்குமா எனக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். இங்கேருந்து நான் காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நான் மேக்கில் நல்லா சூடோ ஆட் பண்ணிக்கிறேன். ng generate காம்பனண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஹோம்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் ஆப் காம்பனண்ட்டுக்கு உள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. இதேமாதிரி நோட்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிப்போம், ட்ராஷுக்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் அப்பேரா கொடுத்துட்டு நோட்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன், அப்பேரா கொடுத்துட்டு ட்ராஷ்க்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 3 காம்பனண்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 3 காம்பனண்ட்ஸையும் தான் நம்ம இங்கே லிங்க் பண்ண போகிறோம். இந்த டெர்மினலை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாத்துக்கு ஹோம் காம்பனண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். வேர்ட் ராப் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்தை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த 2 பாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ரெண்டுக்கும் காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம நோட்ஸ்னு கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ட்ராஷ் காம்பனண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான பாத்து நம்ம கொடுக்க முடியாது. ஒரு பாத்துக்கு ஒரு காம்பனண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இங்கே நான் நோட்ஸ்னு கொடுக்குறேன், இங்கே நான் ட்ராஷ்னு கொடுக்குறேன். இதை நான் எம்டியாகவே விட்டுறேன். அதனால் வெப்சைட்டோட ரூட் பாத்துலேயே இந்த காம்பனண்ட் லோட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரவுட்டிங் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தோம்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதை கிளிக் பண்ணாலும் சேஞ்சஸ் இருக்காது. பேஜும் பார்த்தோம்னா பாருங்கள், மேலே ரிஃப்ரெஷ் ஆகுது. ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ரெஷ் ஆகக்கூடாது. இது ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் இங்கெல்லாம் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான். ஸோ ரவுட்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். இனி நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரவுட்டிங் எந்த காம்பனண்ட்லேருந்து ரவுட் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணும். இப்போ பார்த்தோம்னா இந்த 3 காம்பனண்ட்ஸுமே எங்கே இருக்குது, ஆப் காம்பனண்ட்டுக்கு உள்ளே தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப் காம்பனண்ட்டு தான் பேரண்ட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் ரவுட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, எந்த காம்பனண்ட்டை பேரண்ட் ரவுட்டை நம்ம டிஃபைன் பண்ணுமோ அந்த காம்பனண்ட்டோட HTML ஃபைலுக்குள்ளே போயிட்டு
ஜஸ்ட் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த மெயின் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே தானே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். இங்கே நம்ம பார்க்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த காம்பனண்ட் லோட் ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயினுக்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்பெஷலாக ஒரு டேக் ஆட் பண்ண போகிறேன். இது ஆங்குலரோட ரவுட்டிங் மாடியூல் கூடயே சேர்ந்து வர்ற ஒரு டைரக்டிவ். அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரவுட் ஸ்பெசிஃபிக்காக எந்த காம்பனண்ட்டை நம்ம லோட் பண்ணாலும் அதை இந்த இடத்துல லோட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆங்குலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்கெல்டன் மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும்தான் ரவுட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போவும் இதெல்லாம் கிளிக் பண்ணோம்னா பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா உள்ளே நம்ம இன்னும் எந்த சேஞ்சும் பண்ணலை. பட் யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், உள்ளே இருக்கிற கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது. ஹோம் கிளிக் பண்ணோம்னா ஹோம் காம்பனண்ட் வருது, நோட்ஸ்க்கு நோட்ஸ் வருது, ட்ராஷுக்கு ட்ராஷ் வருது. இனி இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரவுட்டிங் டிஃபைன் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் ரவுட்டர் அவுட்லெட் டிஃபைன் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப்பு இந்த ரவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ரவுட்ஸை நம்ம ஆங்குலருக்குள்ளே கால் பண்ணலை. இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம். ஆப்பை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஷேர்டுக்குள்ளே காம்பனண்ட்ஸ்குள்ளே தான் நம்மளோட சைட் பார் காம்பனண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா மெனு டீட்டெயில்ஸை நம்ம இங்கேருந்து தான் பாஸ் பண்ணுறோம். இனி நமக்கு இதில் இருக்கிற இந்த ரவுட்ஸ் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைட் பார்க்குள்ளே போயிட்டு இந்த இன்புட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு இன்புட் டிஃபைன் பண்ணுவோம். இனி இந்த ஆப் சைட் பார் ஐட்டம் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற ஐட்டம், அந்த ஐட்டம்குள்ளே போயிட்டு இன்புட் மெனு டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இன்புட் நம்ம ரவுட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் அதோட டைப் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ரவுட்டை பாஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து நான் ரவுட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எம்டி ஸ்லாஷ் கொடுக்குறேன். இங்கே ரவுட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் நோட்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே ரவுட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ட்ராஷ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ரவுட்ஸை பாஸ் பண்ணுறோம். இது நம்மளாக டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு வேரியபிள் தான். அதுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை நம்ம சைல்டு ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணி அதோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே போய் வேர்ட் ப்ராப் பண்ணிக்கிறேன். இதோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே போய் நம்ம ரெகுலர் ஹெச்ஆர்இஎஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆங்குலரோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெச்ஆர்இஎஃப் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். பார்த்து நம்ம ஹெச்டிஎம்எல் ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணணும், இதை இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுட் அப்படின்ற வேரியபிள் நேமை கொடுத்துறேன். இனி இதுக்குள்ளே நேம் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே கொடுக்குற நேம் தான் நமக்கு இங்கே அவுட்புட்டில் வரும். ஸோ அதையும் நம்ம மாற்றிட்டு இங்கேயும் நம்ம இப்போதைக்கு ரவுட்னே கொடுத்துடலாம். எல்லா பேஜையும் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு ஹோம் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, ட்ராஷ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கவனிங்க, பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாது, சிங்கிள் பேஜ்க்குள்ளேயே ரவுட் ஆகும். ஆங்குலரே ரவுட்டிங்கை மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும் இல்லையா, அதையும் நம்ம பாஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சைல்டு ரவுட்டுக்கு போயிட்டு சைட் பார் ஐட்டம்ஸ்க்கு போயிட்டு இதை மறுபடியும் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இதை ஆப்ஜெக்டாகவே வச்சுக்கலாம். இங்கே பாத் காலன் ஸ்ட்ரிங், அதுக்கு நேமும் பாஸ் பண்ணுவோம், நேம் காலன் அதுவும் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இனி பேரண்ட் சைட் பாருக்கு போயிட்டு இந்த ரவுட்டை நம்ம மாடிஃபை பண்ணுவோம். இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் ஆஃப் பாத் காலன் ஸ்லாஷ் கமா நேம் காலன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டே இங்கே பாஸ் பண்ணிடலாம். இனி இதையே நான் காப்பி பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இங்கே ஸ்லாஷ் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன், இங்கே அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்லாஷ் ட்ராஷ் கொடுத்துக்கிறேன், இங்கே அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இனி இந்த ரவுட்டுக்குள்ளே இருக்கிற பாத்து தான் நமக்கு இந்த ரவுட்டர் லிங்கில் வரணும். ரவுட்டுக்குள்ளே இருக்கிற பாத் தான் இங்கே கொடுக்கணும், இங்கே ரவுட்டுக்குள்ளே இருக்கிற நேம் தான் கொடுக்கணும். அது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிடுவோம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், எந்த சேஞ்சும் இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ரவுட்டர் லிங்கை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, ரவுட்டர் லிங்கை இன்னும் சில விதமாக நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். அதை பற்றி நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். ரவுட்டர் லிங்கை நான் சும்மா கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், ஹோம் காம்பனண்ட் லோட் ஆகணும். ஹோம் காம்பனண்ட் லோட் ஆயிடுச்சு. இப்போ எதை கிளிக் பண்ணாலும் ஹோம் காம்பனண்ட் தான் லோட் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஸ்லாஷ் தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நான் ஸ்லாஷ் நோட்ஸ்னு கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே நோட்ஸ் காம்பனண்ட் தான் லோட் ஆகும். இதே இது இங்கே ரவுட்டர் லிங்கை நம்ம அரையாக கொடுக்க முடியும். இப்படி அரையாக கொடுத்தோம்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு அரே பாஸ் பண்ண முடியும். அரேக்குள்ளே செக்மெண்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இங்கே ஸ்லாஷ், இங்கே ட்ராஷ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 3ஐயும் கிளிக் பண்ணுறேன், 3மே நமக்கு ஸ்லாஷ் ட்ராஷை தான் கொடுக்குது. ஸ்லாஷ்ன்றது பேஸ் ரவுட்டை டிஃபைன் பண்ணும், அதுக்கப்புறமா வர்றது அடுத்த செக்மெண்ட் டிஃபைன் பண்ணும். இனி இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது சப் ரவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைல்டு ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம இங்கே
இப்படி பாஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரவுட்டர் லிங்க் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே வச்சுக்கலாம். பேரண்ட்லேருந்து இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ட்ராஷை மட்டும் நான் மாற்றுறேன். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய் இந்த ட்ராஷோட ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாத்தோட டைப்பு ஸ்ட்ரிங்கிலேருந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இதோட பாத்தோட டைப்பை அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். மாற்றியாச்சா? இதே மாதிரி மற்றதும் பண்ணிக்குவோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நோட்ஸ்க்கு கொடுக்குறேன். அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் கொடுக்குறேன். இங்கே நமக்கு ஒரு செக்மெண்ட் தான், ஸ்லாஷ் மட்டும்தான். இங்கே நமக்கு 2 செக்மெண்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இனி இதை தான் நம்ம இங்கேருந்து சைட் பார் காம்பனண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இங்கேருந்து நம்ம அதை HTML லோட் பண்ண போகிறோம். HTML இப்படி லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ரவுட் டாட் பாத்துன்னு கொடுத்துடலாம். ஏன்னா ரவுட் டாட் பாத்தே ஒரு அரே தான். இப்போ நம்ம சேவ் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம், நோட்ஸு, ட்ராஷ். இப்போ இது வரைக்கும் கிளியர் இல்லையா? இனி நம்ம ரவுட்டரில் இன்னும் சில விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக அந்த மாதிரி ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நான் ஜஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இதுக்கு எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. பட் யாராவது இந்த URL ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள வேறு ஒரு காம்பனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு நம்ம ரீடைரக்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வேல்யூவாக நம்ம ஏதாவது ஒரு காம்பனண்ட்டோட பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த பாத்தை நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், இது 3 உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும். இங்கே நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது நோட்ஸுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். இது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பாத் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அது இது கூடயே சேர்ந்து ஒர்க் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தா தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும். இதுக்கு வேல்யூ 2 வேல்யூ, ஃபுல் இல்லைனா ப்ரீஃபிக்ஸ். இந்த 2 வேல்யூஸ் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம ஃபுல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அது எக்ஸாக்டாக வேறு எது கூடயாவது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ரீடைரக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கேயும் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்லாஷ் டெஸ்ட் கொடுத்தோம்னா நோட்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நோட்ஸு எக்ஸாக்டாக இது கூட மேட்ச் ஆகிருக்கு, அதனால் ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இதே டெஸ்ட்டு கூட வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கள நோட்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணாது. அப்படி ஒரு ரவுட்டே இல்லாதனால ரூட் காம்பனண்ட்டுக்கு போயிடுச்சு. ஜென்ரலாக ஆங்குலரில் நம்ம ஒரு ரவுட் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா அது ரூட் காம்பனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஏன்னா ஆங்குலர்ன்றது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றனால ரூட் காம்பனண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த ஃபுல்லுக்கு பதிலாக இங்கே ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போதைக்கு இந்த ஃபுல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட் யூஸ் கேஸஸ்க்கு இது போதுமானது. இப்போ ரவுட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவுட் இருக்குது. அதுக்கு பேர் வைல்ட் கார்டு ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு டபுள் ஸ்டார் கொடுக்குறேன். டபுள் ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வைல்ட் கார்டு ரவுட். அதாவது என்ன URL வந்தாலும் அதை இந்த காம்பனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணு. அதாவது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற URL இல்லாமல் வேறு என்ன வந்தாலும் இதுக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்றது தான் ரூல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட டெர்மினல் எடுத்துகிட்டு இங்கே இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். sudo ngc invalid காம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் இன்வேலிட் இருக்குது. இந்த மாதிரி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள இன்வேலிட் காம்பனண்ட்னே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஏதாவது ஒரு ரவுட்டு இப்படி போனேன்னா இன்வேலிட் காம்பனண்ட்டுக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவோம். அடுத்த விஷயம் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது. URLலேயே நமக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். நோட்ஸ் இல்லை, நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதை எங்கே பண்ணலான்னா நோட்ஸுக்குள்ளே பண்ணலாம். நோட்ஸ்ன்றது ஒரு அரே ஆஃப் நோட்ஸ் மாதிரியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நோட் அப்படின்ற காம்பனண்ட்டுக்குள்ளே வர மாதிரியும் நம்ம செட்டப் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த நோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்கு அந்த காம்பனண்ட் கிரியேட் ஆயிருக்கும். நோட்ஸோட காம்பனண்ட் இங்கே இருக்குது, நோட் காம்பனண்ட் இங்கே இருக்குது. சப் காம்பனண்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே இண்டிவிஜுவல் காம்பனண்ட்ஸ் தான், ஜஸ்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இனி இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்ஸை காப்பி பண்ணி இங்கே நான் நோட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், நோட் காம்பனண்ட்டை அதுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பேரண்ட் சைல்டாக கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இஸ் ஜஸ்ட் அ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். காம்பனண்ட்ஸ் ஜென்ரலாகவே இண்டிவிஜுவல் காம்பனண்ட்ஸ் தான். இங்கே நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறனால நோட்ஸ்க்கு போனோம்னா நோட்ஸ் வரும், நோட்டுக்கு போனோம்னா நோட்டு தான் வரும். ரெண்டும் இண்டிவிஜுவல் காம்பனண்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேரண்ட்டுக்குள்ளே ஒரு சைல்டு வர்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேரண்ட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே கம்மா கொடுத்துட்டு சில்ட்ரன் அப்படின்னு கொடுக்குறேன். சில்ட்ரன் அப்படின்றது ஒரு அரே. ஸோ அதுக்கு வேல்யூ நான் அரேன்னு கொடுத்துட்டு இந்த அரேக்குள்ளேயும் நம்ம இதே மாதிரி ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் சைல்டு ஆப்ஜெக்ட்ஸாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த
ஆப்ஜெக்டை இங்கேருந்து கட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரி, நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்கும். பாருங்கள், நோட்ஸுக்குள்ளே சில்ட்ரன் ரவுட் வச்சுருக்கோம், அதுதான் நோட் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நோட்ஸ் கிளிக் பண்ணால் நோட் வருது. பட் நோட்டுக்கு போனோம்னா நமக்கு வராது, இன்வாலிட் பேஜ்னு வந்துடும். ஏன்னா ரூட்லேருந்து /நோட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இல்லை, நோட்ஸ் /நோட் அப்படின்னு தான் ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பாருங்கள், நோட்ஸ் /நோட் சைல்டு காம்பனண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது //ன்னு போகும். பாருங்கள், நமக்கு ரவுட் ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. இங்கே இது வரல, அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரவுட் நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்படி தான் பேரண்ட் டு சைல்டு நம்ம கனெக்ஷன்ஸை செட்டப் பண்ணுறது. இப்போ இது வரைக்கும் கிளியர் இல்லையா? ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்போ ஒரு காம்பனண்ட் ஒரு பேரண்ட் காம்பனண்ட் ஆகுதோ, எப்படி இவ்வளவுக்கும் நம்ம ஆப் காம்பனண்ட் ஒரு பேரண்ட்டாக நம்ம செட் பண்ணோம். எப்படி செட் பண்ணோம், ரவுட்டர் அவுட்லெட்டை நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேரண்ட்டுக்குள்ளே தான் அவ்வளவும் லோட் பண்ண போகுதுன்னு சொல்லி நம்ம செட் பண்ணோம் இல்லையா? இதே மாதிரி நோட்ஸுக்குள்ளே நம்ம சைல்டு கொடுக்குறோம்னா அந்த எல்லா சைல்டுக்கு யார் பேரண்ட், நோட்ஸ் தான் பேரண்ட். ஸோ நோட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், ரவுட்டர் டிஃபைன் பண்ணோம். நோட்ஸில் ரவுட்டர் டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற சைல்ட்ஸை அதனால் உள்ளே லோட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், ரவுட்டர் டிஃபைன் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணும்போதே இங்கே நமக்கு ரவுட்டர் இம்போர்ட் ஆயிரும். சப்போஸ் இம்போர்ட் ஆகலைன்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த ரவுட்டரை நம்ம டேரெக்டாக Angular/ரவுட்டரில் தான் இம்போர்ட் பண்ணோம். ஏதோ இம்போர்ட் சரியாக இல்லை. இந்த ரவுட்டர் ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட் பண்ணிச்சு இல்லையா? மேபி என்னோட விஷுவல் ஸ்டுடியோவோட பக்காக இருக்கலாம். இங்கே பாருங்கள், Angular/core மாதிரி Angular/ரவுட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணாமல் டேரெக்டாக நோட் மாடியூல்ஸ்குள்ளே போயிருக்கு. இதுதான் பிரச்சனை. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Angular/ரவுட்டில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், நோட்ஸுக்கு போனோம்னா நோட்ஸ் லோட் ஆகும், நோட்ஸ்/நோட்டுக்கு போனோம்னா நோட்டும் லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம்னா எப்படி ஆப்பில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம அவுட்டரில் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு உள்ளே இருக்கிற காம்பனண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோமோ, அதே மாதிரி இங்கே நோட்ஸ் அப்படின்றது அதோட டெம்ப்ளேட்டு, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இது நான் ஒரு செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போடுறேன். இங்கே கிளாஸு பார்டர் ரெட் 500 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட நோட்ஸ் காம்பனண்ட். அதுக்குள்ளே இதை ஒரு டிபுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ரவுட்டர் அவுட்லெட். இது பேரண்ட்டு, இது அதுக்குள்ளே லோட் ஆகிற சைல்ட்ஸோட இடம். இப்போ பேரண்ட் சைல்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இனி பேராமீட்டரைஸ்ட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்தில் காலன் நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் இந்த நோட்டுக்கு பக்கத்தில் / கொடுத்துட்டு இன்னொரு சப் ரவுட் கொடுக்குறேன். பட் அது இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ இவ்வளவுக்கும் இந்த ஒரு காம்பனண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் நம்ம பார்ப்போம். பாருங்கள், இன்வாலிட் ரவுட்டுக்கு போயிட்டோம். ஏன் இன்வாலிட் ரவுட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, நோட்ஸ்/நோட்/நேம் அப்படின்ற பாத் தான் வேலிட். நோட்/நோட் வேலிட் கிடையாது. ஏன்னா நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்து கொடுக்கல. இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு காப்பி பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நோட்/நோட்டும் வேலிட், நோட்/நோட்/நேமும் வேலிட். இங்கே கமா கொடுக்கல, இந்த / கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நோட்ஸ்/நோட்டும் வேலிட், அது / ஏதாவது கொடுத்தாலும் வேலிட். இந்த ஏதாவது கொடுத்தாலும் அப்படின்றது இப்போ வேலிடாக ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்குற இந்த ஸ்பெஷல் கேரக்டர் காலன். இது எதுக்கு அப்படின்னா, பேராமீட்டர்ஸை நம்ம யூஆர்எல்லே பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலி ஒரு ரவுட்டில் காலன் கொடுத்துட்டு நம்ம எதையாவது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது பேராமீட்டரோட நேம். அந்த பேராமீட்டருக்கு வேல்யூ நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஆண்டோ அப்படின்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஆண்டோவை எடுத்து இந்த நேமில் வச்சுக்கும். அந்த நேமை நம்ம உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், நம்ம காம்பனண்ட்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நோட்ஸை மட்டும் காமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நோட்ஸில் ஒரு நோட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் நான் வச்சுருக்கேன்னா, அந்த டாஸ்க்கை லோட் பண்ணுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் ரவுட் செட்டப் பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் ஒரு டைனமிக் ரவுட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த நோட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நோட்ஸு / சைல்டுக்குள்ளே போகும்போது / கொடுக்க வேண்டாம். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே ஏதாவது பண்ணோம்னா தான் / கொடுக்கணும். சைல்டுக்குள்ளே கொடுக்கும்போது அதுவே / செட்டப் பண்ணிக்கும். ஸோ நோட்ஸ் / ஒரு நேம் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு காம்பனண்ட் லோட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நோட்ஸ் / ஒரு நேம் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். நடுவில் நோட் தேவையில்லை. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போவும் சேம் ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட். இப்போ நம்ம எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நோட்ஸ் கிளிக் பண்ணோம்னா எனக்கு நோட்ஸ் மட்டும் காமிக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் மட்டும் காமிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நோட்டை மட்டும் நான் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம். இதுதான் செட்டப்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரவுட்டிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். 3 ஸ்டெப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ரீடைரக்ட் டு, பாத் மேட்சிங், வைல்ட் கார்டு ரவுட், சைல்டு ரவுட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேராமீட்டரைஸ்ட் ரவுட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.